ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறோம். ஸோ ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எல்லாமே ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு ப்ளவுஸாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைட் ப்ரௌன் கலரில் போட்ட டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர்ஸ்க்காக ஜிக்ஸாக் வித் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பிளாக்ஸ் மாதிரி டிசைன்ஸ் நம்ம போட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் ஒர்க் மாதிரி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் வரக்கூடிய லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டிச்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரெண்டு பாசி டிசைனுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். அதில் ஜரி த்ரெட் அப்புறம் எல்லோ கலரில் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்ட் மறுபடியும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு போட்ட டிசைன் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பிளாக் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பிளாக் டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லைன் வரக்கூடிய மாதிரி போட்டிருக்கேன் டிசைனு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் கொடுத்துட்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருக்கேன். அண்ட் சென்டரில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கட் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் பாசி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீலே இருந்துச்சு. ஸோ அந்த சாரியில் இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் நான் போட்டிருக்கேன். இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த டிசைன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து அவுட்லைனில் நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சும் கோதுமை பீட்ஸ் வச்சும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ டிசைன் எல்லாம் போட்டு முடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் அண்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச் ரெண்டுமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீடு ஒரு லைனும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அகெயின் சுகர் பீட் அப்புறம் பைப்பிங் த்ரெட்டு வச்சு லோடிங் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன் மிடில். அண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்டருக்கு வச்ச பீட்ஸ்லேயே வச்சுருக்கேன். வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் இதே டிசைன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். அது கூடயே நம்ம பீட்ஸும் சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைமண்ட் ஷேப்புக்குள்ளே ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கம் யூஸ் பண்ணியும் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே அதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி மிடில் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸோலேயே இருந்துச்சு. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பார்டர்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனோட கலருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டோன் ஒர்க் வந்து சின்ன சின்னதாக கொடுத்துருக்கோம் அந்த பார்டர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ப்ளவுஸில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து கோதுமை பீட் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஒன்று தைச்சிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ப்ளைனான ப்ளவுஸ் தான். ஸோ அதில் வந்து வேறு மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு 3/4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வர மாதிரி கேட்டிருந்தாங்க பஃப் ஸ்லீவில். ஸோ அது வந்து இதில் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனில். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா எடுத்து நான் வந்து ஃப்ளாட்டான இது நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல பார்டருக்கு. அண்ட் அதுக்கு மேலே வேவியான டிசைன்ஸ் வச்சு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வேவியான இதுக்கு நடுவில் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் லேஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதில் பாருங்கள், நம்ம இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியே சாரீ கலருக்கும் ப்ளவுஸ் கலருக்கும் ஏற்ற மாதிரியே நாட்டுக்கு நம்ம வந்து பெட்டல் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா வெளியூர் கஸ்டமருக்கு தான் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
கரெக்டாக அவங்க சொன்ன டைம்லேயே முடித்து பார்சல் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ வெளியூர் ஆட்களுக்கு இதே மாதிரி பண்ணி தரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.